வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அது ரொம்ப மோசங்க. உண்மையிலுமே சொல்கிறேன். தமிழ்நாடு இந்தளவுக்கு வந்து ரொம்ப மோசமாக போகுது அப்படின்னா அது எப்படின்னு என்னால் சொல்ல முடியல. அதாவது 2 லவ்வர்ஸ் வந்து திருச்சியில் வந்து ஒரு பார்க்கில் வந்து பேசிகிட்டு இருந்துருக்குறாங்க. திடீர்னு 2 பேர்த்துக்குள்ளே ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை ஏதோ வந்து கொஞ்சம் முற்றிலும் இதாகி 2 பேரும் சண்டை கட்டுற நிலைமைக்கு போகுது. அந்த பையன் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறான். அந்த பொண்ணு வந்து அதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருப்பாங்க போல். திடீர்னு பார்த்தா அவன் பக்கத்தில் அந்த கல்லை எடுத்துகிட்டு வந்து போட்டு அந்த பிள்ளையோட மூஞ்சிலேயே அடிச்சிருக்கிறான். மளிர் மளிர் மளிர்னு. பாவம் அந்த குழந்தை அந்த பொண்ணை பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. அந்த இடத்துல எவ்வளோ வேதனையை வந்து அந்த பொண்ணு வந்து அனுபவிச்சிருக்கணும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். அதாவது லவ்வுங்கிறது வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப ஒரு சகஜமான ஒரு விஷயமாயிருச்சு. தமிழ்நாடுன்னு கிடையாது, இந்தியா முழுக்க உலகம் முழுக்க வந்து லவ்வுங்கிறது வந்து ஒரு சகஜமான வாழ்க்கையாச்சு. தயவுசெய்து பெற்றோர்களே கொஞ்சம் கவனமாக நீங்கள் பாருங்கள் உங்களுடைய பிள்ளைங்களெல்லாம். ஏன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து பிரச்சனைகள் வர்றதே இந்த லவ்வில் இருந்து தான் ஆரம்பிக்குது. இது வந்து யாருமே வந்து புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. இந்த லவ்வில் இருந்து தான் வந்து இந்த பிரச்சனையே ஆரம்பிக்குது. தயவுசெய்து உங்களுடைய குழந்தைங்கள வந்து எப்படி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கண்காணிங்க. முதல்ல கண்காணிக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ரொம்பவும் ஒரு ஒரு கட்டுப்பாடான ஒரு விஷயத்தில் இருக்க வேண்டிய நிலைமை இருக்குது. அதாவது வந்து வேலை வேலை வேலை, காசு காசு காசுன்னு இந்த மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கிற இன்றைக்கி சூழ்நிலை எல்லார் வீட்லேயுமே. குழந்தைங்க நல்லா இருக்கணும், ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கஷ்டத்தை கூட புரிஞ்சுக்காமல் இன்றைக்கி வந்து பெண்களாக இருக்கட்டும் சரி, ஆண்களாக இருக்கட்டும் சரி, வேலைக்கு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து குழந்தைகளை வந்து சரியாக கவனிக்க முடியல. முடிஞ்ச வரைக்கும் செல்லில் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஏதாவது இப்போ ஃபோன் பேசுகிறாங்களா, மெசேஜ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வந்து நீங்களே வந்து கொஞ்சம் கண்காணிங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி சூழ்நிலை போகுதுன்னு சொல்ல முடியல. நம்மளுடைய குழந்தைகள் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். மற்றபடி வந்து தமிழ்நாட்டை ஃபுல்லாகவே நம்ம போய் பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. உங்களுடைய குழந்தைகள நீங்கள் இதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த திருச்சியில் வந்து 2 லவ்வர்ஸ் வந்து அடிச்சுக்கிட்டாங்க பாருங்கள். அந்த மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகாது. அதனால் கொஞ்சம் முழுமையாக நம்மளுடைய குழந்தைகள் நம்ம தான் பார்த்துக்கணும். கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நீங்கள்லாம் உங்களுடைய குழந்தைகளெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க.